கிட்ஸ் பெஸ்டியில் சூப்பரான ஒரு மேஜிக் காம்போ அப்படிங்கிறது நாளைக்கு இன்ட்ரடியூஸ் செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த 3-in-1 வாட்டர் கேன் சொல்லுவாங்க தெரியுமா? இது வந்து மோட்டிவேஷனல் வாட்டர் கேன் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி ஜிம் வாட்டர் கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 2 லிட்டர், ஒரு 900 ml, ஒரு 300 ml, இது மூணும் சேர்த்து கிட்ஸ் பெஸ்டியில் 299க்கு கிடைக்கும். வேணுங்கிறவங்க கீழே இருக்கக்கூடிய லிங்கை யூஸ் பண்ணிக்கோங்க. எதிர்பார்க்கல, யாரும் எதிர்பார்க்கல, இஸ்ரேல் ஒரு சீஸ்ஃபயருக்கு உட்படுவார்கள் அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பு யார்கிட்டையுமே இல்லாமல் இருந்துச்சு பார்த்தீங்களா? ஆனால் தமிழ் பட்சத்தில் கரெக்டாக அடித்தோம். இல்லை, வியூகத்தில் நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு சீஸ்ஃபயர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, சீக்கிரமாக அதை இஸ்ரேல் அறிவிக்க போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்பில் அடிக்கடி நாம் பதிவு செஞ்சுட்டு இருந்த ஒரு செய்தியாக இருந்தது. இந்த சீஸ்ஃபயருக்கு பின்னாடி நிறைய உண்மைகள் இருக்குது. இந்த சீஸ்ஃபயருக்கு பின்னாடி பக்கா பிளானிங் ஒன்று இருக்குது. அந்த பிளானிங் ப்ளஸ் உண்மைகள் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த ஒரு பதிவில் பார்த்துடலாம். அது கூடவே இன்னும் சில முக்கியமான செய்திகள் எல்லாமே வலம் வந்து கொண்டிருக்கின்றன. அந்த செய்தி என்ன அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். முதல் செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இஸ்ரேலினுடைய சீஸ்ஃபயர் தான். லெபனன் இஸ்ரேல் யாராலையுமே அவ்வளோ சீக்கிரம் இந்த 2024 மறக்கவே முடியாது. ஒரு பக்கம் இஸ்ரேல் காசா யுத்தம். அப்படி இஸ்ரேல் காசா யுத்தம் அப்படின்னு சொல்கிறத இஸ்ரேல் பாலஸ்தீனம் யுத்தம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. யார்கிட்ட கேட்டாலும் இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தம் நடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா உள்ளே வந்தாங்க ஹூத்தி. ஸோ அது இஸ்ரேல் ஹூத்தி யுத்தமாக மாறியது. ஹூத்தி அட்டாக் பண்ணுறதுக்கு US, UK போன்ற படைகள் நேரடியாக ஏமன் நாட்டுக்குள்ளே அவங்களுடைய தாக்குதலை செய்ய ஆரம்பித்தாங்க. இஸ்ரேல் ஹூத்தி அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அந்த யுத்தம் அடுத்ததாக சடார்னி இஸ்ரேல் ஹிஸ்புல்லாவாக மாறியது. இஸ்ரேல் ஹிஸ்புல்லா அப்படிங்கிற யுத்தம் சடார்னி இஸ்ரேல் லெபனனாக மாறியது. இஸ்ரேல் லெபனனாக இருந்த யுத்தம் அடுத்ததாக இஸ்ரேல் ஈரானாக மாறியது. ஒரே ஃப்ரண்டில் நாங்கள் 5 யுத்தங்களை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சொன்னாங்க. உங்களை யாரும் வாண்டடாக செய்ய சொல்லலையே, நீங்கள் தானே செஞ்சிட்ருக்கீங்க அப்படிங்கிற கேள்விக்கு எங்களுடைய எதிரிகள் 5 பக்கம் இருந்து எங்களை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நாங்கள் 5 ஃப்ரண்ட் கூட சண்டை போட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது தான் ஏதாவது ஒரு சில யுத்தங்களை இஸ்ரேல் நிப்பாட்ட வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. ஏன்னா ஈரான் தான் இஸ்ரேலினுடைய பிரைம் டார்கெட். ஈரானுடைய அந்த ஒவ்வொரு நடவடிக்கையும் இஸ்ரேல் கண்காணிக்க வேண்டும் என்றால் ஏதாவது ஒரு இடத்துலேருந்து இஸ்ரேல் அவங்களுடைய ட்ரூப்ஸை பின்வாங்க வேண்டும். அது எதுவாக இருக்கும்? இஸ்ரேல் ஹமாஸ் முடியாது. இஸ்ரேல் ஹூத்தி அப்படின்னு சொல்லும்போது அங்கே பெரிய அளவில் இஸ்ரேல் இல்லை. அப்படின்னா இஸ்ரேல் ஹிஸ்புல்லா. லெபனன் பக்கமாக இருக்கக்கூடிய இஸ்ரேலினுடைய அந்த தாக்குதலை நிப்பாட்டிட்டு இந்த லெபனனில் இருக்கக்கூடிய இராணுவ வீரர்கள் இல்லாட்டி சதன் லெபனன் பக்கமாக இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களை நேராக கொண்டு வந்து அடுத்த கட்டத்துக்காக தயார்படுத்துவதற்கு இஸ்ரேல் தயாராகிவிட்டார்கள். அப்படித்தான் இஸ்ரேல் ஹிஸ்புல்லாவினுடைய சீஸ்ஃபயர் அப்படிங்கிறது உருவாகுது. இங்கே அமெரிக்கா ஒரு பிக் ரோலை ப்ளே பண்ணியிருக்காங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. நாட் ஓன்லி அமெரிக்கா, ஃப்ரான்ஸும் இதுக்குள்ளே இருக்காங்க அப்படிங்கிற தகவல் சின்னதாக லீக் ஆகிருக்கு. அப்போ இந்த 2 நாடுகள் சேர்ந்து தான் சீஸ்ஃபயருக்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாங்களா அப்படின்னு கேட்டால் ஆமாம். இந்த சீஸ்ஃபயர் ஒரு ஃப்ளக்சுவேஷனாக இருக்குது. கண்டிப்பாக இதில் பல பிரச்சனைகள் வரலாம். இந்த சீஸ்ஃபயர் ரொம்ப பெர்மனண்ட்டாக இருக்க போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனடியாகவே இந்த சீஸ்ஃபயர் மீறப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஹிஸ்புல்லா நாங்கள் சொல்லியிருக்கக்கூடிய இந்த சீஸ்ஃபயரை மீறிட்டாங்கன்னா கண்டிப்பாக மறுபடியும் எங்களுடைய அட்டாக் இருக்கும் அப்படின்னு சொல்லி நெத்தன்யாகு அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அப்போது சீஸ்ஃபயர் வந்துருச்சு, ஆனால் எவ்வளோ நாள் அப்படியே இருக்க போகுது அப்படிங்கிறது அடுத்தா இருக்கக்கூடிய கேள்வி. இந்த சீஸ்ஃபயருக்காக பல நாடுகள் காத்திருந்தார்கள், சில நாடுகள் எதிர்ப்பை தெரிவித்தார்கள். இப்போ இந்த சீஸ்ஃபயர் எத்தனை நாட்டுக்கு அமைதியை தரப்போகிறது அப்படிங்கிறது தெரியலை. மிடில் ஈஸ்ட் முழுவதுமாக யுத்தம் பரவுவது அப்படிங்கிறது இந்த ஒரு சீஸ்ஃபயரால் நின்றிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று எகிப்தில் ஒரு யாஷ் அப்படிங்கிறது, ஒரு சொகுசு கப்பல் அப்படிங்கிறது மூழ்கி விட்டது. அதில் இருக்கக்கூடிய நிறைய பேர் தத்தளிச்சுட்டு இருக்காங்க, நிறைய பேரை காணவில்லை அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா? அதில் 4 பேருடைய உடல்களை கண்டுபிடித்திருக்கிறார்கள். மீதம் கொஞ்சம் நபர்களை தேடும் படலம் நடந்து வருகிறது அப்படிங்கிற தகவலை எகிப்து அரசாங்கம் வெளியில் விட்டுருக்காங்க. அடுத்ததாக ட்ரம்ப் டாரிஃப் அப்படிங்கிற அந்த பிளான் தான். ட்ரம்ப் அவர்களுடைய டாரிஃப் கண்டிப்பாக சீனா சார்பு இருக்கக்கூடிய பல நாடுகள், அதே மாதிரி அமெரிக்கா அதிகமான பொருட்களை இம்போர்ட் செய்யக்கூடிய நாடுகள், இப்படி பல நாடுகளுக்கும் புது டாரிஃப் பிளானை டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து போடுவார் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா டொனால்டு ட்ரம்ப் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய தேர்தல் வாக்குறுதியாக அமெரிக்கர்களுக்கு தான் அமெரிக்காவினுடைய ப்ராடக்ட்ஸை அமெரிக்காவே தயாரிக்கும் அப்படின்லாம் சொல்லியிருந்தார். அப்போ கண்டிப்பாக வெளிநாடுகள்லேருந்து வரக்கூடிய ப்ராடக்ட்ஸுக்கு தடை விதிப்பதற்கு பதிலாக டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டோம்னா நமக்கும் ஒரு வருமானம் கிடைக்கும், அது கூடவே அந்த பொருளை மக்களும் விரும்ப மாட்டார்கள் அப்படிங்கிறது டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய ஆசையோ கனவோ என்னன்னு தெரியலை. ஆனால் இதுதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய டாரிஃப் அப்படிங்கிறது கண்டிப்பாக சீனாவினுடைய பல நிறுவனங்களுக்கு பிரச்சனையாக மாறலாம்.
ஸோ சீனா என்ன செய்கிறாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த நிறுவனங்களை வேறு நாடுகளுக்கு கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு பார்த்துட்ருக்காங்க. அதாவது அமெரிக்காவுக்கு இணக்கமான நாடுகளுடன் கொஞ்சமாக சேர்ந்து அவங்களுடைய உதவிகள்லாம் செஞ்சு அங்கே ஒரு பில்டிங்கை கட்டிட்டோம்னா, எப்பா இங்கே இருந்தாப்பா வருது அப்படின்னு சொல்லி அந்த டேரிஃப்லேருந்து கொஞ்சம் கம்மியாக இல்லாமல் அப்படிங்கிறது தான் இப்போ சீனாவினுடைய எதிர்பார்ப்பு. அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய செய்தி பாகிஸ்தானில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பரபரப்பு தான். இம்ரான்கான் அவர்கள் நம்ம சாகிற வரைக்கும் இந்த போராட்டத்திலேருந்து துளியும் பின்வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டார். இம்ரான்கான் அவர்களை உடனடியாக ரிலீஸ் பண்ணணும். இங்கே ஆர்டிகல் 245 அப்படிங்கிறது இன்வோக் பண்ணியிருக்கீங்க, அதை நீங்கள் என்ன செய்யணும், உடனடியாக ரிமூவ் பண்ணணும். 144 ரிமூவ் பண்ணணும். கண்டிப்பாக புதிய எலெக்ஷன் அப்படி இல்லைனா பழைய எலெக்ஷன் ரிசல்ட்டை நீங்கள் கொண்டு அமல்படுத்தணும். இது எல்லாம் தான் இப்போ இந்த பிடிஐ அப்படிங்கிற இம்ரான்கான் அவர்களுடைய அரசியல் கட்சி இப்போதைய பிரைம் மினிஸ்டருக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை. ஆனால் இந்த கோரிக்கையெல்லாம் இப்போதைய பிரைம் மினிஸ்டர் ஏற்றுக்கொள்வாரா அப்படின்னு பார்த்தா வாய்ப்பு இல்லவே இல்லை ராஜாக்களே, வாய்ப்பு இல்லவே இல்லை. அடுத்ததாக ரஷ்யா மற்றும் பிரிட்டனுடைய நேரடி ஒரு சவால். பிரிட்டனுடைய ஒருத்தர் எக்ஸ் ஆர்மியாக இருந்தவர் இப்போ இன்டர்நேஷ்னல் லீஜனில் உள்ள வந்து கர்ஸ்க் பகுதியில் ரஷ்யாவுக்கு எதிராக போராடினால பிடிக்கப்பட்டார். அவரை அரெஸ்ட் பண்ணி மெர்சனரி சட்டம் அப்படிங்கிறது அவர் மீது பாய்கிறது. எங்களுக்கு எதிராக இந்த நபர் இப்படி பல உளவு வேலைகளிலும் தாக்குதலிலும் ஈடுபட்டிருக்கிறார், எனவே அவருக்கு நாங்கள் சிறை தண்டனை கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ரஷ்யா அறிவித்திருக்கிறார்கள். அந்த நபரை காப்பாற்றுவதற்கு யூகே பாடுபடும் அப்படின்னு சொல்லியும் யூகே செய்திகளை வெளியிட்டிருக்கிறது. நவம்பர் மாதம் எந்த விதமான லைஃப் சேவிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே டச் கூட பண்ணி பார்க்கலையா இஸ்ரேல். காசா பகுதியில் நீங்கள் லைஃப் சேவிங்கான ஈவெண்ட் ஏதாவது செஞ்சுருக்கீங்களா அப்படிங்கிற கேள்விக்கு இஸ்ரேல் கொடுக்க வேண்டிய பதில் இல்லை அப்படிங்கிறது தான். ஏன்னா போன ஒரு மாதத்துக்கு முன்னாடி அமெரிக்கா ஒரு வார்னிங்கை கொடுத்துருந்தாங்க, மனிதாபிமான அடிப்படையிலான உதவிகளை இஸ்ரேல் காசா பகுதியில் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி. அப்படி அமெரிக்கா ஒரு எச்சரிக்கை கொடுத்த 2 தினங்கள் சாப்பாடு பொட்டணங்கள் எல்லாமே ரொம்ப பெரிய அளவில் வீசப்பட்டது. இப்போ அது உண்மையான ஒரு விஷயம் வெளியில் வந்திருக்கு. எந்த விதமான நன்மையும் செய்வதற்கு இஸ்ரேல் துளியும் இன்ட்ரெஸ்ட் காண்பிக்கவில்லை அப்படிங்கிறது தான். வேர்ல்டு ஓல்டஸ்ட் மேன் 112வது வயதில் உயிரிழந்தார் என்கிற தகவல் இன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவினுடைய ஸ்டேட் செக்ரட்டரி அந்தோனி பிளிங்கன் அவர்கள் இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களை சந்தித்து பேசிக்கொண்டார் அப்படின்னும், ரொம்ப முக்கியமான சந்திப்பு. டிரான்சிஷன் பீரியடில் அமெரிக்கா இந்தியா இந்த 2 நாடுகளுடைய நட்பு ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த 2 நாடுகளை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஜியோ பொலிட்டிக்ஸ் அப்படிங்கிறதும் பலராலும் கவனிக்கப்பட்டு வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஜப்பானில் இன்னைக்கும் ஒரு நிலநடுக்கம் கிட்டத்தட்ட ரிக்டர் அளவுக்குள்ள 6.6 பதிவு செய்யப்பட்டிருந்தது. லெபனனில் இதுவரையிலும் இஸ்ரேல் மற்றும் இந்த லெபனன் ஹிஸ்புல்லா யுத்தம் அப்படிங்கிறதுனால கொல்லப்பட்ட நபர்களுடைய எண்ணிக்கை 3823. இப்போ சீஸ்ஃபயர் ஏற்பட்டிருப்பதால் மீண்டும் உயிரிழப்புகள் தடுக்கப்படும் அப்படிங்கிற நம்பிக்கை உருப்பெற்றிருக்கிறது. சரி, லெபனன் கூட தான் சீஸ்ஃபயர் வச்சுட்டாங்களே, அப்போ காசா கூடயும் சீஸ்ஃபயர் தானே அப்படின்னு பார்த்தா இல்லை, இது லெபனன் கூட மட்டும்தான் சீஸ்ஃபயர் அப்படிங்கிறத நெத்தன்யாகு அவர்கள் தெளிவாக அறிவித்திருக்கிறார். ஸோ நிறைய செய்திகள், நிறைய அப்டேட் எல்லாமே பார்த்துட்டோம். அப்போ இந்த ஒரு பதிவை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு கிட்ஸ் பெஸ்டியில் செம்மையான காம்போ நாளைக்கு நாங்கள் அறிமுகம் செய்வோம். அதுக்கு முன்னாடி இந்த 3-in-1 3 பாட்டிலும் சேர்ந்து 299 ரூபாய்க்கு வேணும்னா கிட்ஸ் பெஸ்டிக்கான லிங்க் கீழே இருக்குது, வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.